ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அப்படி அவர் நடிச்சு முடிச்சிருக்க படம் தான் லால் சலாம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டது. ஆனா பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. ஏதோ சின்ன பிரச்சனையால பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகல. பின்வாங்கிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட படமே விலை போகலையாம். அதாவது இயர் எண்டுன்றதுனால ஓடிடி தளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய படங்களை வாங்கி அவங்களுடைய இயர் எண்டை முடிச்சிட்டதுனால, மிகப்பெரிய படமான லால் சலாம் படத்தை வாங்கறதுக்கு யாருமே வரலையாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் 170 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார். இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போடுறாரு. இந்த டிசம்பர் மந்தோட பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தலைவர் 171 இது லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் மிக பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்க போகிறாங்க. அதை தொடர்ந்து தலைவர் 172 யார் எடுக்க போகிறாங்கன்ற கேள்வி தான் இப்போ மிகப்பெரிய கோலிவுட் டாக்காக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நெல்சன், ஒரு பக்கம் ஷங்கர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு KS ரவிக்குமார். அதாவது புதுசுனா புதுசு கிடையாதுங்க. ஏற்கனவே KS ரவிக்குமார் லிங்கான்னு ஒரு படத்தை எடுத்தார். அட்ட ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக அடி வாங்கினாலும் விமர்சன ரீதியாகவும் அடி வாங்கினாலும் அந்த படத்தில் தலைவர் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா AR ரகுமான் இசையும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆனாலும் சில பிரச்சனைகளால் பார்த்திங்கன்னா படம் சரியாக போகலை. அதை தொடர்ந்து ராணான்ற படத்தை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இதை தொடர்ந்து எப்படியாச்சும் KS ரவிக்குமார் வந்து ஒரு முத்து மாதிரி ஒரு படையப்பா மாதிரி இன்னொரு படத்தை எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரஜினியோட மனசில் தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து அடுத்த 10 படங்களை வந்து நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த 10 படத்தில் கண்டிப்பாக KS ரவிக்குமாருக்கு ஒரு இடம் இருக்கும். அதுமாரி தான் பார்த்தீங்கன்னா ராஜமௌலிக்கும் ஒரு இடம் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. எத்தனையோ வெற்றி படங்களை KS ரவிக்குமார் கொடுத்தாலும் இப்போ ஒரே ஒரு வெற்றி படம் கூட அவரால் கொடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தமிழ் சினிமா முன்னேறி இருக்குது. அவருடைய அந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் இருக்குது. ரஜினியை வச்சு பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த KS ரவிக்குமார் இப்போ ஒரு ஹிட் படம் கூட கொடுக்க முடியாமல் தவிக்கிறாரு. அதனால் ரஜினி அவர்கள் நம்ம KS ரவிக்குமாருக்கு வாய்ப்பு கொடுப்பாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் KS ரவிக்குமாரோட ரஜினி ஜாயின் பண்ணி படம் எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.